ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 12 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் இனிமேல் பட்டு நான் உங்கள் கம்பெனிக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ உட்காந்து காலையே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் இனிமேல் பட்டு இந்த கம்பெனிக்கு நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த டீம் லீடர் வந்து சொல்கிறாங்க, நீ ஃபேர்வெல் பார்ட்டி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஒருத்தி சொல்கிறா, என்னால் வர முடியாது, அன்றைக்கி வேறு பிளான் இருக்குது அப்படின்னும் போது எல்லாருமே சேர்ந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒழுங்காக ஃபேர்வெல் பார்ட்டி அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பாட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கா. ரொம்பவே சோகமாகவே ஹீரோவை நினச்சி பாட்டு பாடிட்டு இருக்கா. அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்ன வரைக்கும் அவன் கூட இருந்தது எல்லா மெமரிஸுமே நினச்சி அவள் சோகமாக பாடிட்டு இருக்கா. எல்லாருமே உட்காந்துட்டு இவன் இப்போ ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தி சொல்கிறா, இவ ஹீரோ தான் லவ் பண்ணியிருக்கா, நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிட்டா பாரு, நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா அவகிட்ட போயிட்டு ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்கிறான், இந்த பாட்டு இப்படிலாம் போகக்கூடாது சோகமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் போடுற பொண்ணும் அந்த பையனும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் லீடர் ஹீரோனை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இருந்த வரைக்கும் நல்லாவே ஜாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட கம்பெனியில் ஹீரோயினோட ரூமுக்கு வரான். அதுக்கப்புறம் அவள் உட்காந்து சேரில் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ நம்மளோட கம்பெனி திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு ரெசிபி புக்கை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோட ஞாபகம் தான் வருது. அவன் சொல்லியிருப்பான், அவங்க அம்மா செய்கிற கஞ்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டை பார்க்குறா. ஹீரோக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போன ஞாபகம் வருது. ஒவ்வொரு திங்ஸாக பார்க்கும்போது அவளுக்கு ஒவ்வொரு ஞாபகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவள் அந்த சேரில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் அவருக்கு லாஸ்ட்டாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வீட்டில் உட்காந்து அவள் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா புலம்பிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கு 3 வேளை சோறு போடுவாங்கம்மா, அதனால் நான் மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணால் போயிடுறது மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க, நீ போறான்னு இப்போ யாரு கவலைப்பட்டா, நீ போயிட்ட உன் தம்பியை யார் பார்த்துக்குவா, நான் எப்படி அவுட்டிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, தம்பியை நல்லா பார்த்துக்கோங்கம்மா, ஃபிலிம்னு சொல்லிட்டு அவனை கவனிக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஜுவல்லரி பாக்ஸே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா கேட்குறாங்க, நீ அவனை மறந்துட்டாத, நான் அவனும் அவ்வளோ நல்லவன் இல்லை, அவன் கூட இருக்க லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் அந்த குப்பையில் அந்த ஜுவல்லரி பாக்ஸை போடுறதுக்கு பார்க்குறா. பட் அவளுக்கு அதை போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹீரோ உட்காந்து ஹீரோனை கிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கான். இங்கே ஹீரோனும் அந்த ஜுவல்லரி பாக்ஸை தூக்கி போட மனசு இல்லாமல் அதை எடுத்துகிட்டே திருப்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே அந்த அசிஸ்டன்ட் ஹீரோன் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்ரஸை வந்து வைக்கிறான். பட் ஹீரோ வந்து அதை கண்டுக்காத மாதிரி அவனோட ஒர்க்கையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோன் அவனோட நியூ ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இருக்க எல்லாருமே வந்து பசங்க, ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இங்கே நிறைய ஒர்க் இருக்கும், உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து நான் என்னோட பெஸ்ட்டை எப்போவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவனோட ப்ராடக்ட் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. 2 பேருமே அவங்களோட ஒர்க்கில் பிஸி ஆயிடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட அவனோட லஞ்சை பற்றி கேட்கும்போது ஹீரோ அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஒர்க்கில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோட ஒர்க்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளை கேட்காம எல்லாருமே ஃபுட் எடுத்து சாப்பிட்றாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கா. ஹீரோ அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்க்க வரான். அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த கம்பெனியோட சார்ஜை என்னை விட்டு நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அப்படின் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ என் பேச்சை கேட்கலன்னா இந்த கம்பெனியை நான் வேறு யாருக்காச்சும் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோயின் முன்னாடி ஒரு பீச்சோட ஃபோட்டோ இருக்கும். அது ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ண பீச் தான். அதனால ஹீரோவை ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது, அவங்க கூட பேசினது, அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சேரில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி லாஸ்ட் இயர் ஆர்டர் பண்ண பொக்கேவே ஆர்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கேலண்டரை பார்க்கலாம். அது அவங்க அம்மா பர்த்டே வருது. ஒவ்வொரு வருஷம் அவங்க அம்மா பர்த்டேக்கு பொக்கே கொண்டு போய் வைப்பான். அதெல்லாம் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே சேடாகவே இருக்கான். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நினச்சி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஹீரோனோட அட்ரஸ் வச்சுட்டு போயிருப்பார்ல, அதையே உட்காந்து பார்த்து எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அவளோட ஒர்க் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக வந்து உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஹீரோ கால் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் வெளியில் போய் பார்க்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செமையாக சந்தோஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அவளை கிண்டல் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. ஹீரோன் கேட்குறான், உன் பிஸ்னஸ்லாம் ஓஹோன்னு போகுதாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கு தான் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் பாரு, இப்போ நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து சொல்கிறா, சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணாத, இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இந்த வீக்கெண்ட் லீவ் தானே, என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும்போது ஹீரோன் வந்து கேட்குறான், நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், நான் சும்மா ரைடு வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு போது ஹீரோன் வந்து கேட்குறா, இவ்வளோ தூரம் சும்மா ரைடு வந்தியா, அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறா.
அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்குறான், "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றான், "அவனும் அவனோட ஒர்க்கை பார்க்குறான், நானும் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். கூடிய சீக்கிரமே நான் ஓகே ஆயிடுவேன்" அப்படின்னு சொல்றான். அவன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, "சேஃபா போ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், "நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு உண்மையில எனக்கு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஷாக்காக பார்க்குறா. "சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த பையனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே ஹக் பண்ணுறத ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இதை ஹீரோயின் ஃப்ரெண்டும் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோட அம்மா அந்த டிவி ஸ்டேஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காண்டி வராங்க. ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அம்மா தனக்கு குழந்தை இருக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட லவ் ஸ்டோரி பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே முடியாமல் போயிடும். அதனால அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, "உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஜாபை விட்டு நான் போயிடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஏதாச்சும் லூஸ் மாதிரி ஒளரிட்டுன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறான். அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. பட் ஹீரோ கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால அவனை பார்க்கறதுக்காண்டி அவன் கேபினுக்கே வந்துடுறா. ஹீரோ வந்து சொல்கிறான், "இந்த டைமில் நீங்கள் வர்றது ரொம்பவே தப்பு, இங்கேருந்து கிளம்பி போயிடு" அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்ல, "நீ சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், அதனால ஃபுட் கொண்டு வந்தேன்" அப்படின் போது ஹீரோ வந்து அந்த ஃபுட்டை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, "நீ வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டினா உங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டப்படுவார், நானும் கூட ரொம்பவே கஷ்டப்படுவேன்" அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், "இதை பற்றி பேசாதன்னு 1000 வாட்டி சொல்லிட்டேன்" அப்படின் போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, "நீ சாப்பிட்ற அது மட்டும் போதும், நீ என்னை திருப்பி லவ் பண்ண கூட வேணாம்" அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளோட ஸ்கூல் டேஸை வந்து நினச்சி பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஹீரோவை அவள் பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இவளுக்கு வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணது, பல்ல காமிச்சிட்டு உட்காந்தது எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்ருக்கா. ஹீரோ சாப்பிட உட்காரான். அந்த பொண்ணு கேட்குறா, "எப்படி இருக்குது ஃபுட்?" அப்படின்போது ஹீரோ வந்து உண்மையாக சொல்லவா, "நீ நிறையவே ப்ராக்டிஸ் எடுக்கணும்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லைட்டாக கோச்சுக்கிறா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்கிறா, "நான் பார்த்ததுல நீ தான் ரொம்பவே கூலான பர்சன்" சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லலாம் கிடா வெட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், "உனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் தெரியும், என்னை விட நிறைய பசங்க இங்கே பெட்டராக இருக்காங்க" அப்படின்னு சொல்கிறான். அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கா. அந்த பிளேஸ்க்கு ஹீரோனோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருப்பா. அவனும் வரான். பிளா பிளா பிளான்னு பேசிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் வந்து கேட்குறா, "நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்க" அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, "இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் இதோட ஹீரோவை வந்து மறக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, "நான் ட்ராவல் பண்ண போகிறேன், என் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறா, "நீ யாராச்சும் பொண்ணு கூட ட்ராவல் பண்ணிருக்கியா" அப்படின் போது அந்த பையன் வந்து சொல்கிறான், "நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, "நான் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் என்னை செய்ய போகிறேன், நீயும் என் கூட வந்து ட்ராவல் பண்ணுறியா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறா. ஹீரோன் அவள் டீம் கூட உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாருமே கேட்குறாங்க, "உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா" அப்படின் போது ஹீரோன் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் கரெக்டாக ஹீரோனோட அம்மா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு, "ஏன் அவங்க உன் பேரை சொல்லிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல், "எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை, கூடவே இருந்திருக்கா" அப்படின்ற மாதிரி முடிக்கிறா. ஹீரோ மீட்டிங்கில் இருக்கான். அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோட அம்மாவோட இன்டர்வியூ பற்றி சொல்லும்போது ஹீரோ வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே இவங்க அம்மா ஒரு அடல்ட் ஃபிலிம் ஆக்ட்ரஸ், இவளால் தான் அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு கூட அந்த ஷோவில் அழுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கா. எல்லாருமே வந்து அம்மா போல தானே பொண்ணும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கிட்டேருந்து கரெக்டாக கால் வரும்போது அந்த அசிஸ்டன்ட் அந்த ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு, "நீ போய் ஹீரோனை பாரு, உன் ஃப்ரெண்டை 10 இயர்ஸாக இருந்திருக்கேன், ஸோ இதை நான் சொல்கிறேன், நீ கேளு" அப்படின்னு சொல்கிறான். அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, "என்னோட ட்ரெஸ் ஸ்டைலில் பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் நான் எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக நடந்து போவேன். ஏன் தெரியுமா, அந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் தான் நான் ஹாப்பியாக இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி காரை எடுத்துகிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காண்டி போகிறான். ஹீரோ அவன் ஒர்க் பண்ணுற இடத்துல போய் தேடி பார்க்குறான். அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் சொல்லாமலே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்கும்போது அவள் ஃபோன் ஆஃபில் இருக்குது. திரும்பவும் அவளை தேடிட்டு கார் எடுத்துகிட்டு ஹீரோ கிளம்பி போகிறான். ஹீரோனை பற்றி கேட்குறதுக்காண்டி அவள் ஃப்ரெண்டு பாருக்கு வந்து வரான். அந்த பையனும் ஹீரோ கூட சண்டை போகிறான். உன்னால தான் ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், அவன் எங்கே அப்படின்னு சொல்லும்போது இப்படியே 2 பேருமே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.